யோசபாத் எப்படி தவறான திருமணத்துக்குள்ள போறாரு? 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்து. ஆமா, ராஜா யாரோட சம்பந்தம் பண்றது? ஏழையோட சம்பந்தம் பண்ண முடியும்? சொல்லுங்க. ராஜாவாயாச்சு, அடுத்த ராஜாவை தானே பார்க்கணும். அப்போ பணம் வளர வளர இங்கே ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, நம்ம அழகுக்கு ஏற்ற மாதிரி, சில பிள்ளைங்க அழகுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, கடைசியில் அழகுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒரு கூஜா தான் கிடைக்குது. ராஜான்னு பார்த்தா கூஜாவை கட்டிட்டு வந்துடுறான். பார்க்க வெளியே ராஜா மாதிரி இருக்கு, ஆனால் கடைசியில் வாழ்க்கை எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையில் தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு அற்புதமாக இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை புறஜாதிகள் ஏதோ பார்த்துட்டு அப்படி இப்படி போவோம். ஆனால் நம்முடைய நீதிமானுடைய வாழ்க்கை நடுப்பகல் பிரகாசம் மாதிரி ஒரு பிரகாசத்துக்கு நேராக தேவன் நம்மளை நடத்துவார். அதனால இந்த காரியத்தில் படிப்பு, பட்டம், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறானவங்களோட நீங்கள் இணைகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, தேவனை நோக்கி பார்க்குறவங்களா இருக்காங்களா, தேவனை சார்ந்து கொள்றவங்களா இருக்காங்களா, இதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். திருமண பந்தத்தில் இணையும் போது அவங்களுக்கு 2 கார் இருக்கா, அவங்க பெரிய படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு 4 நல்ல வசதி இருக்கா, பெரிய வீடு இருக்கா. வீட்டுக்கே மொத்தம் ஆயுசு 20 வருஷம் கூட கிடையாது, டுப்பு 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 டுப்புன்னு போயிடும். என்ன, நம்ம ஆயுசு அளவுக்கு கூட இன்னைக்கு எதுக்குமே ஆயுசு கிடையாது, பணத்துக்கு கிடையாது, எதுக்குமே கிடையாது. என்னை கேட்கிற அருமை விசுவாசிகளே, நீங்கள் இதையெல்லாம் பார்த்து விட்டு திருமணத்துக்குள்ள போகாதீங்க. இதுவரை யூதா கோத்திரத்தில் இருந்த அந்த ஒரு பகுதி மட்டும் கடவுளுக்கு ஏற்றதா இருந்தது. ஆசா காலத்திலும், அபியா காலத்திலும், ரெகோபயாம் காலத்திலும், சாலமோன் காலத்திலும் மக்கள் கடவுளை வழிபட்டார்கள். ஆனால் யோசபாத்தின் மூலமாக தேசம் தீட்டுப்பட்டது, தேசம் நாசமானது, தேசம் தேவனுக்கு விரோதமாய் போனது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேனே, இவனுக்கு இந்த ஐஸ்வர்யம்லாம் எங்க இருந்து வந்துச்சு? 2 நாளாகமம், அதே 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க, படிப்பு எங்க இருந்து வந்துச்சு? யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேல எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோட யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். நம்ம இந்த ஊர்ல தனியா ஒரு சர்ச்சை நடத்துறோமே, எப்படி நடத்துறோம்? கர்த்தரால் உண்டான பயங்கரம் எதிரி மேல வர்றதுனால யாரும் நம்மளை தொட பயப்படுவான். தெரியுமா உங்களுக்கு? தெய்வ குத்தமாயிரும்னு அவன் சொல்றான். சர்ச்சை தொடாதடா, தெய்வ குத்தமாயிருங்கிறான். ஏன்? கர்த்தர் நம்ம கூட இருந்தனாலதான் இந்த ஐஸ்வர்யம், கர்த்தர் நம்ம கூட இருந்தனாலதான் இந்த வாய்ப்பு, கர்த்தர் நம்ம கூட இருந்தனாலதான் இந்த மகிமை, கர்த்தர் கூட இருந்தனாலதான் இந்த கணம். கர்த்தர் எதிரியை பார்த்துக்கிட்டாரு, நம்ம வளர்ந்தோம். இன்னைக்கு புறஜாதிகள் அந்த செய்வினை வந்துடக்கூடாது, மந்திரவாதம் வந்துடக்கூடாது, வன்கண்ணு வந்துடக்கூடாது, மந்திரவாதம் பண்ணியே காசெல்லாம் வீணாக்குறான். ஆனா நம்மளை காக்கிற தெய்வம் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நம்ம வளர வளர நமக்கு அவர் பாதுகாப்பை பலப்படுத்துறாரு. இப்படித்தான் யோசபாத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனா யோசபாத்துக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். யோசபாத்துக்கு அவருக்கு இணையான ஸ்டேட்டஸ் பார்க்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் முதல் தலைமுறையிலே கஷ்டப்பட்டு உருவாக்கினதை 2ஆம் தலைமுறை அனுபவித்து 3ஆம் தலைமுறை காணாமல் போவதற்கு காரணம் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுனால தான். இயேசுவை மட்டும் பாருங்க, முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்துச்சுன்னு. வேலை நான் படிச்சு போனேன்னு, அதே வேலை எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. உன்னை தூக்கி நிறுத்தினது அவர், ஆமா, இதுவரை நடத்தினது அவர், காட்டில் கடந்த எங்களை தேடி வந்து ஆசீர்வதிச்சது அவர். இதை மறந்துடக்கூடாது. அடுத்த வசனத்தை பாருங்க. பெலிஸ்தரிலும், நான் சொன்ன வசனத்தை போடுங்கப்பா. 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிட்டு இருந்தோம், இப்ப 17 வாசிங்க. பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். யோசபாத் ஒரு குட்டி நாடு தான், பெலிஸ்தர்கள் பெரியவர்கள் தான். ஆனா காணிக்கை பெலிஸ்தர்கள்ட்ட இருந்து வருது. அந்த அளவுக்கு யோசபாத்தை கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தார். அரபியர்கள் எங்க இருக்கிறாங்க? யூதால இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க. சவுதி அரேபியா அதனுடைய இந்த பகுதியில் இருக்கிறது. அங்க இருந்து வந்து அவனுக்கு 7700 ஆட்டு கடாக்களையும், எத்தனை? நம்மளால கிறிஸ்துமஸ் ஒண்ணு வாங்கி வெட்ட முடியல, இங்க 7700 காணிக்க வந்திருக்கு. ஏன்? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அது நிமித்தம் அவனுக்கு எந்த குறைவும் இல்லை, ரொம்ப செழிப்பு. வீட்டில் 7700 ஆடு இருந்தா எங்க கட்டுறது? அப்ப எப்படி இருந்திருக்கும் வீடு?
அந்த வாசல் எப்படி இருந்திருக்கும்? அடுத்தது பாருங்க. 7700 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வந்தார்கள். என்ன அரபுக்காரங்களுக்கு ஏதோ ராசியான்னு தெரியலையா? அதுவும் அரபு ஆடுகள்லாம் ரொம்ப கொள்ளு கொள்ளுன்னு வேற இருக்கும் பயங்கரமா. அப்ப பாருங்க, இங்க 7700 ஆட்டுக்கடா, 7200 வெள்ளாட்டுக்கடா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 12ஆம் வசனம். இப்படி யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி, வர வர குறைஞ்சான் இல்ல, வர வர பலவீனப்பட்டான் இல்ல, வர வர பெருகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினார். இவங்க இவ்வளவு வளர்ந்த பிறகாக்கும், தேவன் இவனை இவ்வளவு ஆசீர்வதிச்ச பிறகாக்கும், தேவன் இவ்வளவு நன்மைகளை கொடுத்த பிறகாக்கும், ஆகாப் ராஜாவோட சம்பந்தம் கலந்தான். ஆகாப்பு யெகோவா தேவனை வணங்குறவன்னு நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. ஆகாப்பு யெகோவா தேவனை வணங்குறவன் தான், யெகோவா தேவனோடு இருக்கிறவன் தான். அப்ப கிறிஸ்தவன் அதிகமா மாட்டிக்கிறது கிறிஸ்தவனாலதான். ஏன்னா கிறிஸ்தவங்க கிறிஸ்துவ மையப்படுத்தாம பணத்தை, பொருளை, படிப்பை மையப்படுத்துற விக்கிரக ஆராதனை கிறிஸ்தவங்களா மாறி போனதுதான் பிரச்சனை. நடுக்காட்டுல நின்றுட்டு என்னன்னே தெரியலையே, வழி தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. இப்பவே நம்ம முடிவெடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையா இருக்காரு. இப்பவே ஸ்டேட்டஸ், தவறான காரியங்கள், தவறானவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. நமக்கு எல்லாவற்றையும் தர அவர் போதுமானவர். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்றது இப்ப கசப்பா இருந்தாலும் பாவக்காய் ரொம்ப நல்லது, கேட்க முடியாட்டாலும் இது ரொம்ப நல்லது. நிறைய பேர் சிக்குமுக்கி இன்னைக்கு நிறைய கஷ்டத்துக்குள்ள மாட்டினது தவறானவங்களோட குடியிருப்பு. அவங்க ஜெபம் பண்ணாலும் அவங்க ஜெபம் கேட்கப்படாத அளவுக்கு சிக்கி கொண்டார்கள். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். டெய்லி காலையில் ஜெபிக்கணும். பொல்லாதவர்களுடைய கையிலிருந்து எங்களை காப்பாற்றும், எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும். தவறானவங்ககிட்ட நாங்கள் சிக்கிட்டோம்னா எங்கள் சம்பாத்தியம் போயிடும், எங்கள் உழைப்பு போயிடும், எங்கள் கண்ணீர் போயிடும், எல்லாமே போயிடும். அப்போ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே திருமணமாகி அப்படிப்பட்ட நபர்களோட இருக்கிறவங்களுக்கு ஜெபம் ஒண்ணுதான் ஆயுதம். அவங்க ஜெபிச்சு அவங்க தவறுகளுக்குள்ள சிக்காம இருந்தா மட்டும்தான். எல்லாத்துக்கும் துணை போனோம்னா நம்மளும் சேர்ந்து அவங்களோட அழிஞ்சு போயிருவோம். ஆகாப் கடவுளை வழிபடுகிறவன், தேவனை வழிபடுகிறவன், யெகோவா தேவனை வழிபடுகிறவன், இஸ்ரவேலின் ராஜாவன். ஆனால் அவனுக்குள்ளே போய் தான் இவன் சிக்கி கொண்டான். இது நிமித்தமாக என்ன நடந்தது அதையும் நான் சொல்றேன், ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறோம். 2 நாளாகம 21:4 வாசிங்க. 2 நாள் யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து, இவன் தான் அவன் யாரு? யோசபாத்தினுடைய மகன். அந்த கல்யாணம் நடந்துச்சுல, இவனுடைய மனைவி பேரு அத்தாலியாள். அந்த அத்தாலியாள் யாருன்னா யோசபாத்தினுடைய மக, சாரி ஏசபேலுடைய மக. அந்த ஏசபேல் எவ்வளவு வேஷக்காரின்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு விக்கிரகத்தை கொண்டு வந்து தேசத்தை நாசப்படுத்தி 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்ய விடாம பண்ணாலே அந்த மகாராசியோட மக தான் அத்தாலியாள். அந்த அத்தாலியாள் தான் யோராமுக்கு திருமணம் முடிக்கப்படுது. அந்த திருமணம் தான் பயங்கரமாய் நடக்கிறது. அந்த திருமணத்தின் விளைவாகத்தான் இங்கே யோராமும் அத்தாலியாலும் சேர்ந்து கூட பிறந்த எல்லா சகோதரர்களையும் இந்த சின்ன ஆடு வெட்டுவது போல வெட்டி ஒரு ஆள் உயிரோட இல்லாம கொண்டுட்டான். ஏன்னா அத்தாலியாளுக்கு கொல்ல தெரியும், பகைக்க தெரியும், சண்டை போட தெரியும், பிரிவினை உண்டாக்க தெரியும், நாசம் பண்ண தெரியும், அழிக்க தெரியும், ஆக்க தெரியாது. ஆனால் தேவ பிள்ளையோ உருவாக்குகிறவன், வளர்க்கிறவன், ஆசீர்வதிக்கிறவன், மேன்மைப்படுத்துகிறவன். நீ கஷ்டப்பட்டு மாசம் மாசம் சேர்த்து வச்ச பணத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தனை உருவாக்கிட்டு இருக்கியா? ஸ்டேட்டஸா பாக்குறீங்க பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஊருக்கு முன்னாடி பெரிய மகால்ல பண்ணணும், தப்பு இல்லை. பெரிய லெவல்ல நடத்தணும், தப்பு இல்லை. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து வாழ்த்தணும், தப்பு இல்லை. ஆனா இன்றைய நிலைமை பாருங்க, என்ன நடந்தது? எல்லாரையும் கொன்று போட்டான். 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோராம் ராஜாவாகிற போது 32 வயதா இருந்து, 32 வருஷம் வயசா இருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 8 வருஷம் தான். 8 வருஷத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியா இருந்தாள். ஆகாபோட மக அத்தாலியாள் தான் அவனுக்கு மனைவி. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் தாவீதுக்கு அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி. பாத்தீங்களா ஆண்டவருடைய நிலைமையை? பாத்தீங்களாங்க, அழிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறார். ஏன்னா தாவீதுட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம், அந்த உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாது இருந்தார். ஆண்டவருக்கு அழிக்கவும் முடியல, ஆக்கவும் முடியல.
இப்படிப்பட்ட நிலைமையில கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தள்ளிடுறாங்க. ஆசீர்வதிச்சு அத்தாலியாலோட சந்ததியை போய் ஆசீர்வதிச்சிட்டாருமா, அழிச்சா தாவீதோட பிள்ளைய போய் அழிச்சிட்டாருன்போம். ரெண்டுக்கு நடுவில் அவரை சிக்க வச்சு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அவரை நடுத்தரில் நிப்பாட்டிடுறாங்க. கேட்டால் நல்லா இருக்கும், கேட்டால் நல்லது. பின்னாடி இருக்கிற டாக்டர்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன், டாக்டர் பொண்ணெல்லாம் தேடுறது நல்லது தான், கடவுள் சித்தத்தோட போகணும் உங்கள் வாழ்க்கைகளில். ஏன் தெரியுமா? ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம், கர்த்தர் சித்தம் தான் முக்கியம். அல்லேலூயா. நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து ஒரு விக்கிரக ஆராதனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கிட்டு ஒரு வழிபாடு இங்கிட்டு ஒரு வழிபாடு வீட்டுக்குள்ளே நடக்குது. தேவன் அந்த வீட்டை என்ன செய்வார்? சாபங்கள் அந்த வீட்டுக்குள்ள. இன்னைக்கு டாக்டருக்கே குழந்தை இல்லை, அப்படி ஒரு நிலைமையில சிக்கிட்டு மாட்டுறாங்க. ஆமா, நம்ம ராமநாதபுரத்துல தான் இருக்காங்க. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பூர்வீக கிறிஸ்தவர்கள், தலைமுறை கிறிஸ்தவர்கள், ஆனா என்ன செய்யறது? படிச்சோம்ல, படிக்க போன இடத்துல விரும்பிட்டோம்ல. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, தாவீதின் வம்சத்தை அழிக்க. அதனால தான் சில நேரம் நம்ம அப்பாக்கள் பண்ண ஜெபம், அவங்க பண்ண பிரயாசம் நம்மளை இவ்வளவாய் காப்பாத்துது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன வச்சுட்டு போறீங்க? நிறைய அம்மாமார் பிள்ளைகளை குழியில தள்ளி விட்டு போயிடறான். ஆமா, அவன் ஆண்டவருக்குரியவனா, ஆண்டவருக்கு ஏற்றவனா, ஆண்டவருக்கு படிப்பு பார்க்குறாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. இது ப்ரொஃபஷனலுக்கு நல்லா இருக்கும், பரலோகத்துக்கு நல்லா இருக்குமா? இது ப்ரொஃபஷனலுக்கு நல்லா இருக்கும், இது வேலைக்கு நல்லா இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. கடைசியில் ராஜாவுக்கு என்ன நிலைமை வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் பாருங்க. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். எங்க எதுனால எது வருதுன்னு விசுவாசிங்க பார்க்கறதே இல்லை. பைபிளை படிப்பாங்க. ஆகாப் ராஜா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 7 வருஷத்துல 33 வயசுல ராஜாவாகி 40வது வயசுல இப்படி ஒரு வியாதி, குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் 2 வருஷம் முடியும் போது அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து, குடல் உள்ள சரிஞ்சு கொடிய வியாதினால் செத்து போனா. அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. பாத்தீங்களா? வாசிங்க. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். விரும்புறதே ஆள் இல்ல, யாருமே அவனை சாவு போகும்போது பார்க்கல, வீச்சம். அவனை யாருமே பார்க்கல, அவன் குடல்லாம் இத்து போச்சு. சரியா 8 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி நிறைய பேருக்கு இதை செஞ்ச இந்த சோதனை, இந்த சாபம் வரும். இதை செஞ்ச ஆண்டவருடைய உதவி கிடைக்காது, இதை செஞ்ச ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது, இது ஆண்டவருக்கு வருத்தத்தை உண்டாக்கும், இது வியாதியை உண்டாக்கிரும், இது ஆண்டவருடைய அனுகூலத்தை நமக்கு கிடைக்க பண்ணாது அப்படின்னு தெரியாம ஸ்டேட்டஸுக்கு ஸ்டேட்டஸ் முட்டி யோராம குழியில. அவன் வேற ஏற்கனவே எல்லா சகோதரர்களையும் வெட்டிடுவான். அப்ப இவனே 38 வயசு வரை தான் இருந்தான். இவனுக்கு இருந்த குழந்தைங்களையும் எல்லாரையும் கொண்டு கடைசியில தாவீதுக்கு சந்ததியே இல்லாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு போனான். நல்ல வேலை இவனுக்கு அகசியான ஒரு பிள்ளை இருந்தான். அவன் எதுல வந்தான்? ராஜ்யபாரத்துக்கு வந்தான். அவன் அதை விட பயங்கரமான ஆள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, திருமணத்துக்கு டைம் எடுத்துக்கிறங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. டீனேஜ் வரும்போதே அவன் வருவான், அங்கிட்டு ஒரு பையன் பார்த்து சிரிப்பான், இங்கிட்டு ஒரு பையன் பார்த்து அழகா இருக்கான்பான், இங்கிட்டு ஒருத்தனுக்கு 4 வீடு இருக்கும், இங்கிட்டு 4 நிலம் இருக்கும். உனக்கு இப்போ புரியாது, தண்ணி கொஞ்சம் கலங்கட்டும், தேவ சித்தம் தெரியட்டும். தேவ சித்தத்தில் ஜோம் பண்ணுறது மாதிரியே காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, தேவ சித்தத்தில் வெளிப்புறம் பிரம்மாண்டமா தெரியாது, ஆனா அற்பமா இருக்கும், முடிவு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது எருசலேமின் முடிவு போல் இருக்கும். தொடக்கம் எருசலேம் பெந்தேகோஸ்தே நாள்ல மீனவர்களும் படிக்காதவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனா சபையின் முடிவு பரலோக திருவிழாவா மாறும். அதனால என்ன கேட்கிறவன் வாழ்க்கையினுடைய முடிவு, வருவான், சாப்பிடுவான், வாழ்த்துவான், கிளம்பிடுவான். ஆனா உன்னோடு இருக்கிறது அவர் தானே, உங்களை வாழ வைக்கிறது அவர் தானே, உனக்கு நிழலா இருப்பது அவர் தானே, உன் பிள்ளைக்கு பாதுகாவலா இருப்பது அவர் தானே, பிள்ளை பாக்கியத்தை தருவது அவர் தானே, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்வது அவர் தானே, நித்திரையை தருவது அவர் தானே, சமாதானத்தை தருவது அவர் தானே, கவலைகளை மாற்றுவது அவர் தானே, சுகம் தருவது அவர் தானே. அவர் எங்கே? யோராமே, அவர் எங்கே?
அதனால அது கூட பிறந்த ரத்தம் எப்படி நோ சொல்றது? அவர்கிட்ட சொன்னா அவரே நோ சொல்லிடுவாரு. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில நேரம் பார்க்க வீட்டுக்கு வருவாங்களா, ரொம்ப நேரத்தை திருடிட்டாங்கன்னா அடுத்த தடவை சொல்லுவேன், ஆமாம் அடுத்த தடவை வந்துட்டு தான் நான் வெளிநாட்டுக்கு போவேன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். கடைசியில் வராமலே வெளிநாடு போயிட்டாரு. இடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அவர் பார்த்துக்கிட்டாரு. வந்து உன்னை பார்க்காம போவே மாட்டேன், அடுத்த ட்ரிப்பு வருவேன்னு தான் சொன்னார். ஆளை காணோம். ஏன்னா சில நேரம் யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்க கூடாதுன்னு அவர் பண்றாரு. எப்படா ஒரு ஆளை போய் வரவேணான்னு சொல்லலாமா? அவர் வருத்தப்படுவாரு, அதை அவர் பார்த்துக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எங்க போகணும், யார்கிட்ட இருக்கணும், யார்கிட்ட பேசணும், இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசிகளுக்கு சொல்றேன், இந்த வெளி பார்க்கிற தோல்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கை அவருடைய சித்தம் தான் நிலைச்சிருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த முடியை வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ இன்னைக்கு நம்மளால கூடாது. அவரால் சகலத்தை செய்ய முடியும்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுவேன், அவர் சாராளின் தேவன், அவர் எலிசபெத்தின் தேவன், அவர் யாரை பாதையில் அனுப்புகிற தெய்வம் அல்ல. அவர் சித்தத்தை செய்தால் எப்படியும் ஒரு மகிமையை நமக்கு வைத்திருப்பார். அதனால இதுல நீங்க ஏதாவது செஞ்ச தவற திரும்ப உங்க பிள்ளைகளுக்கும் செய்து ஆண்டவரை மீண்டும் மீண்டும் இடிந்து போக பண்ணாதிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார்.